கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் புதிய மாதத்தில் நம்மை அழைத்து தந்த தேவனுடைய திட்டத்தின் சித்திரப்படியும் யாவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தனக்கான முதலிடத்தை பார்த்துக் கொண்டான். அங்கே தனக்கு நியாய பிரமாணிகள் கொடுத்த பங்கு பாத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடத்துவான் என்றான். இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு மகனுடைய பெயர் காத் என்பவன். அந்த காத்து குறித்து தேவன் மோசே மூலமாக பேசின காரியம்தான் சொன்ன அனுப்பப்பட்ட உடன்படிக்கை அல்லது வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் காத்து குறித்து பேசும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். என்ன எடுத்து கொடுக்கிறவர்? விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர். அவர் மகிமைப்படுகிறவர். அவர் நல்லா ஸ்தோத்திரிக்கப்படுகிறவரா. கர்த்தர் நமக்கு கொடுத்த விசாலமான இடங்களுக்காக நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். காத்து குறித்து சொல்றாரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விடுகிறாரு. காலையில் நாம் எழுந்து முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது அது குறித்து சொல்றாரு பாருங்க. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லாரையும் பார்க்கிலும் தேவன் அவருக்கு ஒரு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்தார். கர்த்தர் விசாலமான இடத்தை கொடுத்ததினால் அவன் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கர்த்தர் இடிச்சுகிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். காத்து கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி மாதிரி. இஸ்ரவேலுக்கு யுத்தம் செய்வதில் யுத்தம் முன்னணி நிற்கிறவர். அதனால் நீங்கள் அதை அடுத்த வசனத்தில் படிக்கும்போது சொல்லப்பட்டு பாருங்க. தனக்கான முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகளும் கொடுத்து பங்கு பத்திரத்திலும். ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தருக்கு நீதியையும் அவருடைய நியாயத்தையும் நடப்பிப்பான் என்றான். அவன் கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறதுல முதல் இடத்துல நிற்கிறார். தேவனுடைய திட்டத்தை செய்வதில் நம் முதல் இடம். நிறைய விஷயத்துல முதல் இடம் இருக்குது. சாப்பிடுவதற்கு முதல் பந்தி இருக்குது. தீமை செய்கிறதுலையும் முதல் இடம் இருக்குது. தனக்கான சில முதலிடத்தை தேடுவோம். பெருமையை காட்டுவதற்கு, சுயநலத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஆனால் காத்துடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, அவன் கானான் தேசத்துக்கு நோக்கி இஸ்ரவேலரை நடத்தும் போது எதிரிகளை முறியடிப்பதற்கு காத்து முதலான இடத்தை பார்த்து கொண்டான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் சொன்னார், நீங்க அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து உங்களை நான் மீட்டெடுத்து உங்களை விடுதலை ஆக்கி நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனோடு கானானுக்கு கொண்டு போவேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு போவேன்.
ஆனால் எவ்வளவோ பிரச்சனை சந்திக்கணும், எவ்வளவோ தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி போவதற்கு 12 கோத்திரத்தில் முதன்மையான ஒரு இடத்தை யார் பார்த்து கொள்கிறார்? காத்து பார்த்து கொள்கிறார். இது எதை காட்டுகிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தை மேல் உள்ள காத்துக்கிறது தெய்வ அன்பு. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படி அதில் சோர்ந்து போகாம அதில் உற்சாகம் உள்ளவனாய் காணப்படுகிறான். நாங்கள் இப்படி படுகிற பிரயாணம் இது எங்கள் சொந்த தேசத்துக்கு போக போகிறோம், சொந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சில இடங்களில் கவனிங்க, நம்ம பிறந்த இடத்தை விட்டு வேறொரு பட்டணத்திலிருந்து வாழுவோம், அல்லது வேறு தேசத்தில் போய் வாழுவோம். அந்த தேசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உழைத்து விட்டு நம்ம சொந்த தேசத்து வீட்டுக்கு திரும்பும்போது அதை விட ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்கன்னா, திருமணமாகி பெண்கள் கணவனுடைய வீட்டுக்கு போன பிறகு எப்பொழுது தன்னுடைய தாய் வீட்டுக்கு அல்லது தகப்பனுடைய வீட்டுக்கு போகணும் என்று சொல்லும்போது நேரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது இந்த மாதம் வரும், எப்பொழுது தேதி வரும், எப்பொழுது நாள் வரும், எப்பொழுது மணி வரும் என்று நம்முடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். சந்தோஷமாக ஏங்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு ஆசையாக இருக்கும். போகும்போது ஆசீர்வாதமாக இருக்குமா, வரும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? எப்போ நம்ம சந்தோஷமா போவோம்? போகும்போதா வரும்போதா? போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு, ரெபெக்காளும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். இப்போ அவருக்கு போகும்போது என்ன, புது இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, யார் நமக்கு தங்க இடம் கொடுப்பான், எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி வஸ்திரம் கிடைக்கும், எப்படி வேலை கிடைக்கும். அவருக்கு போகும்போது ரொம்ப கடினம், கஷ்டம். அதனால தான் அவர் கர்த்தரை தேடுறாரு. பொழுது படுகிறது, ராத்திரி அங்கே ஒரு கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு படுக்கிறார். தேவன் அவரோடு பேசுகிறாரு. அவர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு என்னென்ன தேவை எல்லாம் நான் சந்திப்பேன். அப்போ அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் போய் திரும்பி வருவேன், ஆனால் இந்த கல்லை நான் எப்படி மாற்றுவேன்? தேவனுடைய வீடாக மாற்றுவேன். இப்போ போய் சேரலை, அங்கே போய் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் மனம் அதற்குள்ளேயே எதை குறித்து யோசிக்கிறது? திரும்பி வருவதை குறித்து யோசிக்கிறது. நான் வந்தால் நீர் அதனுடைய அர்த்தத்தை என்ன சொல்கிறார்? நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை நீ அனுப்புவீரானால் நிச்சயமாக இந்த கல் உமக்கு வீடாக மாறும். உமக்கு ஒரு வீடை கட்டுவதில் நான் முதல் இடத்தை பார்த்து கொள்ளுவேன். ஃபர்ஸ்ட் நான் முதல் இடம் தான் செய்வேன். முற்பிதாக்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டால் எங்கே போனாலும் அவர் முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுவார்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை கட்டுவார்கள். சில நாளைக்கு முன்பு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது, நான் அந்த தேசத்துக்கு போன உடனே அங்கே உள்ள ஒரு இடத்தை கேட்டேன். நான் இதுதான் இங்கே எங்கே ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது என்று தான் கேட்டேன். அப்போ நான் கேட்ட நபர் சொன்னாராம், என்ன யாராவது வந்தால் முதல்ல எங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லா இருக்கும், எங்கே நல்லா சாப்பாடு வகைகள் இதெல்லாம் இருக்கிறது தான் கேட்பார்கள். ஆனால் நீர் என்ன வந்த உடனே எதை கேட்கிறீர்? எங்கே சபை இருக்கிறதுன்னு கேட்கிறீரே, எங்கே இருக்கு? அப்போ சொன்னார், என்னது கடவுள் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், அவரை ஆராதிக்க எனக்கு ஒரு இடம் வேண்டும். நம்ம வீட்டில் ஆராதிக்கலாம், நம்ம வீட்டில் எல்லாம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் பேசுகிற இடத்தை தேவனுடைய சபை தானே. அப்போ அங்கே நான் முதல்ல அதை தேட வேண்டும். ஆராதிப்பதில் முதல் இடத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் இடத்தை பார்த்து கொள்ளணும். இன்னைக்கு ஆராதனை சொல்ல நம்ம கடைசியாக வச்சுக்கிட கூடாது. புரோக்கரத்தில் நம்ம எங்கேயா போனோம், முதல்ல கர்த்தரை தேடுவதில். அதனால தான் காலையில் எழுந்தோன்னா முதல்ல கர்த்தரை தேடுகன்னு சொல்கிறோம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை முதல் இடத்தை அவர் கொடுங்க. அவருக்கு முதலிடம் கொடுத்தால் பூமியில் தேவன் நம்மை முதலிடத்துக்கு கொண்டு வருவார்.
முதன்மையான ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். காத்துக்கு இருந்த ஒரு எண்ணம் தனக்கான முதல் இடத்தை அவன் பார்த்துக் கொள்கிறது. என்ன முதலிடம்? என்னுடைய தேசத்துக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். எங்கள் முற்பிதாக்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். எங்கள் முற்பிதாக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து என்ற தேசத்திலே எகிப்தியருடைய கையிலே நாங்கள் அடிமைகளைப் போல வாழ்ந்தோம். எங்கள் மிகவும் நெருக்கினார்கள். நெருக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறது, இந்த நெருக்கப்பட்ட வாழ்க்கை என்று கர்த்தர் விடுதலை ஆக்கி உனக்கு ஒரு தேசத்தை, உனக்கு ஒரு இடத்தை, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக அவர் நம்ம அழைக்கும் போது நீ பிரயாணப்படுவதிலே முதல் இடத்தை நீ தேடிக்கொள். அதில் எங்கேயா பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காத, ஒரு ஓரமாக நிற்காது. கர்த்தரை தேடுவதில் முதல் இடம் நமக்கு மிகவும் அவசியம். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். தனக்கான முதல் இடத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:19 வசனத்தை வாசிக்கலாம். காத் என்பவன் ஒரு முறை காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டங்கள் பாய்ந்து விழும். அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அடுத்த வசனம். அடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அப்படியே பேசிட்டு வர்றாரு. இப்ப இது யார் பேசிட்டு வர்றான்? யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை குறித்து பேசிட்டு வர்றாரு. அங்கே மோசே தேவனுடைய மனிதன் தன் கடைசி காலத்தில் 12 கோத்திரத்தை ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இங்கே யாக்கோபும் ஆசீர்வாதம். அதனால்தான் முதியோர்கள் இடத்தில் நம்ம போய் சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை வாங்குறவா வாங்க இல்லையா? சில ஆட்கள் முதியோரை மதிக்கிறதே இல்லை. நிறைய சமூகம் இருக்குது. இதில் நீங்கள் ஜெயின் மதத்தின் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயே நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் ரோடுகளில் போய்கொண்டே இருப்பார்கள். தனக்கு முன்னாடி ஒரு முதிர் வயது உள்ளவர்கள் வருகிறார்கள் என்று வைத்தால் உடனடியாக அவரை இப்படி குனிந்து அப்படி காலை தொட்டு நினைச்சுவார்கள், வணங்குவார்கள். இந்த பழக்கத்தை இங்கே எந்த சமூகத்திலும் பார்க்க முடியாது. எந்த சமூகத்திலும் பார்க்க முடியாது. கவனித்து பாருங்கள். அது ஒரு சின்ன கூட்டம் தான், இந்த ஜெயின் கூட்டம். ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தில் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். தொழில் செய்வதில் உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரப்படி பார்த்தீர்களானால் அவருக்கு காரணம், ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அவர் கற்றுக் கொடுக்கிறது என்னது? கனம் பண்ணுவதில் முதல் இடத்தை பார்த்துக்கொள். இங்கே இருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மகிட்ட என்னைக்காவது தாழ்மையை பார்த்துருக்கிறோமா? தாழ்மையில் முதல் இடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம தாழ்த்தி போகிறதுல கூட என்ன சொல்லும்? முதல் இடத்தை அவங்க என்ன கனம் பண்ண. அதனால தான் வேதம் சொல்கிறது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்கு அந்த பழக்கமே நம்ம கற்றுக் கொடுக்கல. நம்ம சொல்லுவோம் சோத்திரம் சொல்லணும், அது நான் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அது குணமே அப்படிதாங்க. அது குணமே அப்படிங்க. அந்த குணத்தை மாற்றி கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தாழ்மை என்பது கர்த்தருக்கு பிரியமானது. கனம் என்பது கர்த்தருக்கு பிரியமானது. அதை செய்வதற்கு அது முதல் இடத்தை இருக்கணும். அது எதிரியாக இருந்தாலும் கனம் பண்ணுவதில் நம்ம அறியாமல் நடந்தால் அது வேற. ஆனால் அறிந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா அதில் முதல் இடத்துல இருப்பாங்க. தேடி போய் அவர்களை விசாரிப்பார்கள். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம், நமக்கு சில கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் உறவுகளாக இருக்கும், ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்களாக இருக்கும். உடனே அவனை பார்த்த உடனே நம்ம விலகி இன்னொரு டேபிளில் போய் உட்காருவோம், பக்கத்தில் விடக்கணும். ஆனால் ஒரு சிலர் வந்து கரத்தை பிடித்து எப்படி இருக்கிறீங்க, யாரெல்லாம் வந்தீங்க ஒரு விசாரிப்பார்கள். விசாரிச்சுட்டு அவர்கள் வேலை பெறுவாங்க. அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய மனம் எதில் முதலிடத்தை தேடுகிறது? நான் எல்லாரையோடும் அன்பாக இருக்கிறேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அப்படி நம்ம எல்லாரையும் நேசிக்கும் போது இது எதுக்காக இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் வைத்திருக்காருன்னா, தேவன் நமக்கு நன்மை செய்வதில் முதல் இடத்தை அவர் நமக்கு தருவார். உன்னை கனப்படுத்துவதில் முதல் இடத்துல இருப்பார். அவர் நம்ம இடத்துல கர்த்தர் கேட்கிறது, நீ என்ன செய்ய முடியணும்? ஒரு இராணுவமாவது இரு. உன் மேல எத்தனை வந்து மோதினாலும், எத்தனை வந்து உன்னை அழுத்தி போட்டாலும் நீ அதை குறித்து சோர்ந்து போயிடாத. அதை சொல்றாரு பாருங்கள்.
அவன் திரும்ப எழும்புவான். எதுக்கு எழும்புவான்? அவனை கனம் பண்ணுவதற்கு எழும்புவான். அவன் ஜெயிக்கிறதுக்கு எழும்புவான். நீ தோக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ள பாத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நீ தோல்வியின் வாழ்க்கையில முடிக்க கர்த்தர் விரும்பல. இந்த வருஷத்தை முடிக்கும் போது, இது 9ஆம் மாதம், இன்னும் 3 மாதம் இருக்குது, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போனோம். அவன் இந்த 3 மாதத்தை கடந்து போகும்போது, ஆண்டவர் என்னை ஜெயம் எடுக்கிற ஒரு பாத்திரமாக, ஒரு மனுஷனாக என்னை நீர் உருவாக்கணும். காத்து மேல வைத்த அந்த அபிஷேகத்தை என் மேல வையும், அந்த வல்லமை எனக்கு தாரும். உபாகம் 33 சொல்ற பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு வாசிக்கலாம். காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை, அப்போ விஸ்தாரமான இடம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்க அவங்க தகப்பன் நமக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? இப்போ ராணுவ கூட்டை மேலதான் பாயுது. இந்த ஒரு விஷயம் விளங்கினுங்க. எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இவ்வளவு ஏன் போராட்டம், இப்படி யோசிக்காதீங்க. இவ்வளவு போராட்டமும் எனக்கு நேராக வருவதற்கு காரணம் என்ன? நான் தான் முன்ன நிற்கிறேன், நான் தான் முன்னாடி நிற்கிறேன். பின்னாடி நிற்கவனுக்கு எந்த ஆபத்து இல்லை, எந்த சேதம் இல்லை. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இவரை ஒரு எக்ஸாம்பிளா வைத்திருக்கிறார். இப்போ மோசே அவரை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? இவனுக்கு விஸ்தாரமான இடத்தை சும்மா கொடுக்கலையாம், இவன் மேலே ராணுவ கூட்டம், இவனே ஒரு ராணுவம் தான், ஆனா ராணுவ கூட்டங்கள் இவன் மேல மோதினது. ஆனாலும் திரும்ப எழும்பி என்ன செய்தான்? என்ன செய்தாரு? என்ன அற்புதமான வேடு பாருங்க. அவன் சோர்ந்து போகல, பயப்படல. இப்ப நமக்கு ஒரு வார்த்தை உண்டு. இயேசு நமக்கு என்ன சொல்கிறாரு? பயப்படாதன்னு சொல்றாரு. பிதா நமக்கு என்ன சொல்ற? பயப்படாதன்னு சொல்கிறாரு. நான் கரத்தை பிடித்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஏசார பிடிக்கும், உன் வலது கையை பிடித்து அப்படி சொன்னார். இந்த காலையில் இந்த கையை பிடித்துட்டு தான் கத்த சொன்னாரு, என் மகளே உனக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன், அப்படி முதன்மையான ஒரு இடத்தை தேடு. கத்தரை தேடுவதில், கத்தருடைய ஊழியர்களை செய்வதில், கத்தருக்கு பிரியமானதை செய்வதில், கத்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் முதல் இடத்தை நீங்க அதற்கு கொடுங்க. தெய்வீக குணங்களுக்கு முதல் இடத்தை கொடுங்க. தெய்வனுடைய திட்டத்தை நிறைவேற்றுக்கு முதல் இடத்தை கொடுங்க. அதை பார்த்துக்கொள்ளுங்க, அதில் கவனமாயிருங்க, அசதியா இருந்துடாதீங்க. ஒருவரை ஒருவர் கனப்படுத்துற தெய்வனுடைய திட்டத்தை சித்தத்தையும் செய்வதில் நீங்க முதலிடத்தை பார்த்துருங்க. நம்மளுக்கு விசாலமான இடத்தை கொடுப்பதை அவர் பார்த்துக்கொள்ளுவார். இந்த அழகா இருக்கு அந்த வார்த்தை. அது சொல்ற பாருங்க, இந்த 21வது வசனம். அவன் தனக்கான வாசிப்பான் எல்லாம் சேர்ந்து. மற்ற இஸ்ரவேலரை பார்க்கிலும் அவன் நியாயத்தையும் அவன் என்ன செய்றான்? நடப்பித்தை பார்த்துக்கிடுறான். அதனால தான் இந்த மாதத்தை ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, அநியாயமான எந்த செயலும் நான் செய்யாதபடிக்கு நீதியான காரியங்களை செய்வதற்கு இந்த காத்துக்கு கொடுத்த அபிஷேகத்தை என் மேல வையும். அவன் கொடுத்த, ஏன்னா நீதி என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இந்த நீதியாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். ஏனென்றால் நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அங்கே இந்த விசாலம்னு சொல்ற பாருங்க, அங்கே என்ன விசாலம் இருக்குமாம்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் அந்த வீட்டுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த சபைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார், நம் இருதயத்துக்குள்ள அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இருதயம் விசாலமாகட்டும். முதல் இடத்துல நிற்கிறது இல்லை. இந்த ஒரே வார்த்தை பிடிச்சிடுங்க, ஆண்டவர் எதை செய்தாலும் நான் அதில் முதலிடத்தை உமக்கு கொடுப்பேன். எந்த வேலை செய்தாலும் முதல்ல நான் உமக்கு கொடுப்பேன். உன்னை கர்த்தர் உயர்த்த முதல் இடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், முதல் இடத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மென்மையான ஒரு இடத்துல இருக்கிறவர் சொன்ன ஒரு காரியம், நிறைய பேர்
ஸ்டாப் இருப்பாங்க. எனக்கு தனியான ஒரு இடம் உண்டு. ஆனால் எல்லாரும் பார்க்கும்படி நான் போன உடனே அந்த இடத்துல நான் முழங்கால் படியிடுவேன். கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். முழங்கால் படிட்டு என் கைகள் ரெண்டை உயர்த்தி நான் முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பேன். ஒரு 5 நிமிடம் அதுக்கப்புறம் அமைதியெல்லாம் நான் கர்த்தரோடு பேசுவேன். இதை எல்லாரும் பார்ப்பார்கள், எல்லாரும் கவனிப்பார்கள். ஏனென்றால் நான் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை வைத்துட்டே வந்தார். இப்போ இந்த விசாலமான இடத்துக்கு, விசாலமான ஒரு அலுவலகத்தில் கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். காரணம், கர்த்தருக்கு நான் முதலிடத்தை கொடுத்தேன். இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நாம் சில புறஞ்சாதி இடத்துல விட சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம ட்ரெயினில் போயிட்டுருப்போம், இல்லை பஸ்ஸில் போயிட்டுருப்போம். அந்த குறித்த நேரம் வந்த உடனே எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? ஆனால் ஒரு இஸ்லாமில் பாருங்க, உடனே அவன் அங்கே இருந்து உடனே ஒன்று விரிச்சுக்கிட்டு அந்த சீட்லேயே என்ன செய்கிறான்? இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போயிருந்தோம். ஒரு ஆள் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நேரம் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கூப்பிட்டு வச்சுட்டு, நான் எங்கே போயிட்டு வர வேண்டி இருக்குது? இந்த ஆஃபீஸ்லேருந்து உடனே இறங்கி பக்கத்தில் ஒரு மசூதியை போய் பார்த்து முதல்ல எதை தெரிஞ்சு வச்சுருக்கிறான்? ஒரு வீடு பார்க்க போன கூட முதல்ல எந்த இடத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள்? முதலிடத்தை தேடுங்கள், முதலிடத்தை தேடுங்க. சிலர் வீடு தேடும்போதே பார்ப்பாங்க, எங்கே சர்ச்சு இருக்குது பக்கத்தில் இருக்குதா தேடுவார்கள். அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கட்டும் நமக்கு, அப்படி தேடுவார்கள். சிலர் தன்னுடைய சபை சுற்றியே இருக்க விரும்புவார்கள். இடம் சின்ன இடமா இருக்கும், ஆனால் மனம் விஸ்தாரமாக இருக்கும். முதலிடத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை முதலிடத்தில் வைக்க அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் அதை தேட வேண்டியதில்லை, நாம் அதை கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த தேவன் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல், காத்தை நடத்தின தேவன் என்னை நடத்துவார். எல்லாரும் அப்படியே நான் ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே.